உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோலினா காளான் பிரியாணிங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம், தக்காளி, 2 தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கருவேப்பில், 4 பச்சை மிளகா, பிரியாணி மசால் 10 ரூபா பாக்கெட்டு சக்தி, ஒரு எலுமிச்சம்பழம், பட்டை, கிராம்பு, மணத்துக்கு சோம்பு. அவ்வளோதானுங்க. காளான் கழுவி வச்சுருக்கிறேன். பாருங்கள், காளான் கழுவி வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் அரிசி, பெரிய டம்ளர் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மல்லி, மிளகுடி வேணும் போட்டுக்கலாம். தண்ணி எடுத்து அளந்து வச்சுருக்கிறேன். வாருங்கள், நம் எப்படி செய்வோம் பார்ப்போம். பாருங்கள் உறவுகளை. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. குக்கரை வச்சுருவோம். ப்ரெஷர் பேனுங்க. குக்கரை சூடாகட்டுங்க. பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், டம்ளர் 2 டம்ளர், ஒரு 400 கிராம், அரை கிலோ, 400லேருந்து 500 வருங்க. காளான் கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் எடுத்து கிரேவி வச்சுட்டு காலையில் 400 கிராம் கன்ஃபார்மாக இருக்குது. 2 டம்ளர் அரிசி இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிச்சுங்க. பிரியாணி அரிசி தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நாங்கள் ஆட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டவர் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சது. என்ன பண்ணுறோம் பாருங்கள், 2 ஏலக்காய், 4 லவங்கம், 4 பட்டை, மணத்துக்கு 4 சோம்புங்க போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிரிச்சு போட்டுக்கலாம். இன்றைக்கி கொத்தமல்லி தழை இல்லை, இருக்கும்போது மட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்கிற இதையும் போட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்குறேங்க. தக்காளி போட்டுக்கலாம். எல்லாம் சிக்கன் மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரியே தானுங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு சிக்கன் மட்டன் பிரியாணி நம்ம செய்கிற முட்டை பிரியாணி அதே போல தானுங்க. இது காளான், அது சிக்கன் மட்டன் முட்டை பிரியாணி, நண்டு பிரியாணி, இறால் பிரியாணி என்னென்னமோ பிரியாணி செய்கிறாங்க. தவக்கா, பாம்பு, பள்ளி தான் செய்கிறதில்ல. நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்துட்டு அதுதான் சாப்பிட்றாங்க. 4 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. 4 பச்சை மிளகா செடியில் பறித்தது. பிரியாணி மசாலுங்க 10 ரூபா பாக்கெட்டு சக்தி போட்டுக்கலாம். நம்மளுக்கு காரம் பத்தாதுன்னா இப்போ 10 ரூபா பாக்கெட் போட்டுக்கலாம். நான் அரை ஸ்பூன் இது போடுவேன், மிளகு பொடியும் போடுவேன். அப்போ கொஞ்சம் சுருக்குன்னு டேஸ்ட்டாக இருக்குது. சப்புன்னு சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்காது. நல்லா எல்லாமே உரப்பாட்டே இருக்குது, சுருக்குன்னு இருக்குது. உப்பு ஆகட்டு காரமாகட்டு
பிரியாணி மசாலா போட்டாச்சுங்க. இதில் இப்போ காளானை போடுறோங்க. காளானை கழுவி வச்சுருக்கிறேன் பாருங்கள். கழுவி வச்சுருக்கிறேன். அது எடுத்து காளானை போட்டுக்குவோம். ஆனால் பயங்கரமாக பட்டையை கலப்புது. இதில் இப்போ அது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுருலாங்க. புழிஞ்சிட்டு நல்லா நம்ம மசாலா கூட கலக்கும்போது காரம் உப்பு நல்லா பிடிக்கும். செம மனம். எலுமிச்சம்பழம் ஊற்றும்போது அது என்ன ஆகுது, நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா காளானில் நல்லா பிடிச்சி கிடைக்கி. சிக்கன் மட்டன் போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் அரைதை ஊற்றிடணும். நல்லா உரப்பை நல்லா பிடிச்சி கிடைக்கி. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. சின்ன வெங்காயம் போடும்போது சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்பூன் உப்பு போடுறேங்க. ஒரு ஸ்பூன் போட்டேன், இன்னொரு ஸ்பூன் போட்டுறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகுடி போடுறேங்க. அதையும் பார்த்துக்குங்க. நான் இப்படி தான் செய்வேங்க. நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதானுங்க. ஒரு காளான் பாருங்க, அப்படியே வெட்டாமல் போட்டு வெந்துக்கு. வெந்துக்கு பெண்ணு வெள்ளம் அரிசி போட்டுக்கலாங்க. 2 டம்ளருங்க, பெரிய டம்ளரு. டம்ளர்னால் டீ குடிக்கிற டம்ளர் விட கொஞ்சம் பெருசு. 2 நேரத்துக்கு சாப்பிட்லாம். நல்லா 1 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். 2 விசில் விட்டால் போதும். 3 விசில் விட்டால் சாப்பாடு குழஞ்சிரும். தண்ணி அளவாக 5 டம்ளர் வச்சா போதும். நான் 3 பேர் தான், நான் 2 நேரத்துக்கு போதும். இதே குக்கர் நிறைய வந்துடும். தண்ணி ஊற்றிக்கலாங்க. எல்லாம் ரெடி. கொத்தமல்லி தழை மட்டும்தான் இல்லை. எல்லாமே கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 3 4 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதே போகுது. சோறு சாப்பாடு குழஞ்சி போயிரு. அவ்வளோதானுங்க. மூடி வச்சுக்கலாம். சரிங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பார்க்கலாம். நீ உப்பு நக்கி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் இறக்கும்போது தயிர் ஒரு 2-3 ஸ்பூனும் 1 அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறேன் பாருங்கள். தயிரும் இந்த எலுமிச்சம்பழத்தையும் இறக்கி குக்கர் மூடி திறந்துட்டு இந்த தயிர் எலுமிச்சம்பழத்தையும் ஊற்றி கிளறி விட்டு கொட்டி வச்சுருவேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் உறவுகளே. பாருங்கள், வெயிட் போட்டுக்கலாம் உறவுகளே. ஆய் வந்துருச்சு. ஆய் வந்துட்டு வெயிட் போட்டோன்னா சீக்கிரம் கிடைக்கும். வெயிட் போட்டுக்கலாம். விசில் வர
இன்னும் ஒரு விசில் விட்டால் போதும். அவ்வளோதானுங்க உறவுகளே. ஒரு 10 நிமிஷம் ஆவி அடங்கட்டு, 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். வாருங்கள் உறவுகளே, திறந்து பார்த்துடலாம். ஹாய், சூப்பர். பாருங்கள், புழு இருக்குது பாருங்க உறவுகளே. ஆறுனா போதும். சூப்பர் காளான் பிரியாணி பளபளன்னு வந்துருச்சு. பாருங்க, நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அப்படியே கொட்டி வச்சுருவோம். பாருங்கள், காளான் பாருங்கள், புதுசு புதுசாக நல்லா வெந்துருச்சு, பளபளன்னு வந்துருச்சு, பக்குவமாக போயிடுச்சு உறவுகளே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பகுதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுடுறோம். டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறோம். இப்படி கலரி விடுறோம். மனமாக டேஸ்ட்டாக இருக்குது. குக்கர்லேயே வைக்க மாட்டோம், அப்போ தான் நான் கொட்டி வச்சிரும் பாருங்க, காட்டுறேன் பாருங்கள். பளபளன்னு பாருங்க. இதுதானுங்க பிரியாணி, காளான் பிரியாணி. இப்படி கலக்கி விட்டுட்டு கொட்டி வச்சுட்டா நைட்டு எத்தனை மணியாலும் சாப்பிட்டுக்கலாம். 6 நாள் நல்லாயிருக்கு. கொட்டி வச்சுட்டு காட்டுறேங்க. செல்ல கையில் வச்சுட்டு கட்ட முடியாது. பாருங்க உறவுகளே, கொட்டிட்டேன். ஒரு சோறு பத்தில் பாருங்க, சூப்பராக இருக்குது. லேசாக 600 பாடு இப்படி வளைச்சி போட்டு வச்சுட்டா இதாக கிடக்கு. பாருங்க உறவுகளே, 6 வரும்போது 6னா சூப்பராக வந்துடுங்க, குலையாமல் பக்குவமாங்க. நான் இப்படி தானே செய்வேன். மட்டன் பிரியாணி ஆனாலும் சிக்கன் பிரியாணி இப்படி தான் செய்வேன். முட்டை பிரியாணி இப்படி தான் செய்வேன். என்ன மாத்திரம் சிக்கன், மட்டன், முட்டை, காளான் மாத்திரம். பாருங்கள் காளான் எப்படி இருக்குது. கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருந்தேன். வாங்குறவர்களே, பெரிய வெங்காயம் பெட்டி, தயிர் பச்சடி தான் சைடிஷ்ஷு, வேறு ஒன்றும் இல்லை. வாங்க, இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் எப்படி நான் செய்கிறது கரெக்டாக இல்லை மாற்றி செய்கிறேன்னு கரெக்டாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சது ஓகேவா, இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் டாட்டா பாய்.